ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜஸ்ட் டீ போடுறது எப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. அதோடு சேர்த்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ தான் இந்த வீடியோ. டீ ஆர் காஃபி அன்ஹெல்தி அப்படின்னாலுமே சில பேர் அதை அன்ஹெல்தின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சில பேரால் அதை ஸ்கிப் பண்ண முடியாது. பிகாஸ் அது அன்ஹெல்தி ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னாலே வீக் ஆயிடுவாங்க. எஸ்பெஷலி லேடிஸ். அந்த டீ டேஸ்ட்டாக அல்லது அந்த டீ குடிக்கிற டைம் அந்த வேல்யூபுளா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் எனக்கு எப்போவுமே. பிகாஸ் அந்த டீ போடுற டைமில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். சில பேர் அந்த 1 கப் ஆஃப் டீ தான், அதை சில பேர் இயற்கையை ரசிச்சுட்டே குடிப்பாங்க. சில பேர் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு ஒரு ஹாலில் வச்சு சேர்ந்து குடிப்பாங்க. சில பேர் அந்த ஸ்நாக்ஸ் வச்சுட்டே டிவி பார்த்து குடிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் வந்து ஒவ்வொரு மாதிரியான வேல்யூபுளாக இருக்கும். நம்ம அது அன்ஹெல்தினாலுமே நம்மளால் எல்லா டைமுமே எல்லாமே ஹெல்த்தியாக எடுத்துக்கணுன்றது இல்லை. சில இது அன்ஹெல்தியாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி மாற்றலான்னு கூட நம்ம திங்க் பண்ணலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான்வெஜ் இருந்தாலே இஞ்சி டீ தான் போடுவோம். ஒரு நாள் நம்ம இஞ்சி தட்டி போடலாம், ஒரு நாள் ஏலக்காய் தட்டி போட்டு டீ போடலாம், ஒரு நாள் பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி போடலாம். புதினா ஆட் பண்ணி லெமன் புதினாலாம் ஆட் பண்ணி ப்ளெயின் டீ குடிக்கலாம். எஸ்பெஷலி மோஸ்ட்லி மார்னிங் நம்ம அந்த காஃபி குடிக்கும்போது அது கூட கொத்தமல்லி காஃபி குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் குடித்தா ஹெட்டேக்கு, அப்புறம் தலை சுற்றுறது, அப்புறம் தைராய்டுக்கு கூட அது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி காஃபி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.